எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் தாயர பாப்பா எல்லாருமே எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மூவி பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இதோட டிக்கெட் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. நாங்கள் வீக் டேஸ்லேயே செக் பண்ண மூவி போகிறதுக்காக. பட் ஆனால் டிக்கெட் வந்து எல்லா தேட்டர்லேயுமே ஃபுல்லாக இருந்தது. அதனால் வந்து நாங்கள் வீக்கெண்டுக்கு வந்து வீக் டேஸ்லேயே வந்து புக் பண்ணியாச்சு. 2 days வந்து ப்ரையராக புக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எந்த தேட்டருக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கமலா தேட்டர் தான். ஸோ இங்கே மட்டும் தான் வந்து டிக்கெட் வந்து அவைலபிளாக இருந்ததுனால நாங்கள் இங்கே டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ நாங்கள் புக் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12:20 ஷோ தாங்க புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து வெயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா சைனாவில் ரீசெண்ட் டேஸாக வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. எப்போ மழை பெய்யுது எப்போ வந்து வெயில் அடிக்குதுன்னே தெரியல. இந்த மந்த் வந்து எங்களுக்கு மே மந்த் மாதிரியே தெரியல. ஏதோ வந்து ரைனி சீசனில் இருக்க மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா வெயிலும் வருது மழையும் பெய்யுது. அப்படி தான் வந்து மாறி மாறி போயிட்டுருக்கு. இன்றைக்கி நாங்கள் என்ன மூவிக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டிடி தான், சந்தானா மூவி தான். லைட்டாக வந்து ஹாரர் கலந்த காமெடி ஃபிலிம்னே சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ பேர் வந்து பாப்கார்னுக்காகவே வந்து மூவி பார்க்க வருவீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நாங்கள் அப்படி தான் பாப்கார்னுக்காக தான் மெயினாக வந்து நாங்கள் வந்து மூவி பார்க்க போவோம். ஸோ நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து நாங்கள் ஃபோரம் போவோங்க. அங்கே வந்து பாப்கார்ன் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து ஐநாக்ஸில் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து பாப்கார்ன் வந்து சீஸ் பாப்கார்ன் தனியாக தருவாங்க, வந்து சீஸ் பவுடர் மாதிரி தனியாக தருவாங்க. இங்கே அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. பட் டிக்கெட்ஸ் வந்து எங்கேயுமே அவைலபிளாக இல்லாததுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ நீங்களும் வந்து பாப்கார்னுக்காகவே நீங்கள் மூவிக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் மாமியார்லாம் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கலாம் வரவே மாட்டாங்க, பாப்கார்னுக்காக தான் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஒட்டிக்கிச்சுனே சொல்லலாம். வந்ததுமே வந்து பாப்கார்ன் தான் நாங்கள் வாங்குவோம். சரி, நாங்கள் ஃபேமிலியாக வந்தாலுமே சரி, தனியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் நாங்கள் பிரேக்கில் போய் நாங்கள் வாங்குறோமோ இல்லையோ, பட் ஆனால் வந்து போகும்போதே வந்து நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் உள்ளேயே போவோம். தாயரப்பாவை பார்த்திங்கன்னா பிடிக்கவே முடியல. அவர் கீழே விட்டதுமே வந்து அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது வந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட் தான். ஸோ தானியாவுக்கு வந்து எனக்கு எப்படா எனக்கு பாப்கார்ன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவள் ஃபீல் பண்ணா. பாப்கார்ன் வந்ததும் வந்து அவள் அமைதியாகிட்டா. தாயரப்பாப்பா பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு ஷார்ட் நேப் எடுப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி நாங்கள் தூங்க வைக்கல. ஏன்னா வந்து மூவிக்கு போனால் அங்கே வந்து தூங்குவாங்க, அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக மூவி பார்க்கலாம் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் இன்றைக்கி வந்து தாயரப்பாப்பாவை தூங்கவே வைக்கல. கொஞ்சம் வந்து விளையாட வச்சுட்டே இருந்தேன். அதனால் அவங்களும் தூங்கலை. பட் ஆனால் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுங்க. மூவிக்கு வந்துட்டு ஒரு 10 minutes கூட பாப்பா தூங்கலைங்க. அவள் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். அதுக்குள்ளே பிரேக் விட்டாங்க, லைட் ஆன் பண்ணதுனால பாப்பா வந்து எழுந்துட்டா. அதுக்கப்புறம் பால் கொடுத்தாங்க. பால் குடிச்சிட்டு வந்து பாப்பா தூங்குவாங்கன்னு நினச்சேன் நான் திருப்பியும். பட் ஆனால் பால் குடிச்சிட்டு வந்து இன்னும் எனர்ஜி ஆகிட்டா. சுத்தமாக தூங்கலைங்க. நாங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போகிற வரைக்குமே வந்து பாப்பா வந்து தூங்காமல் தான் வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு 7 o'clock தான் தூங்குனாங்க. இப்போ நல்லா வந்து பாப்பா வந்து பாப்கார்ன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாப்கார்ன் கொடுக்காதீங்க. மேபி அவங்களுக்கு ஒத்துக்கலன்னா சோக்கிங் இஷ்யூஸ் வரும், அப்படியே முழுங்கினாங்கன்னா. ஸோ நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்பேன் பாப்பா பாப்கார்ன் சாப்பிடும் போது. நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் நான். ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாப்கார்ன் கொடுக்கறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் பேபி வந்து நல்லா சீவ் பண்ணி தான் சாப்பிடுவோம், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு நாங்கள் பெரிய பீஸ்லாம் கொடுக்கல, குட்டி குட்டியாக தான் கொடுத்தோம். ஸோ அதனால் அவளுமே வந்து சீவ் பண்ணி தான் சாப்பிட ஆரம்பித்தா. ஸோ நல்லாவே இருந்ததுங்க அந்த மூமெண்ட். வந்து எல்லாருக்குமே ஃபீட் பண்ணி ஓடிட்டே இருந்தேன். அந்த பிரேக் டைம் வந்து ஒரு 15 minutes கிட்ட விட்டாங்க. அந்த டைமில் மட்டும்தான் பாப்பாவுக்கு வந்து பாப்கார்ன் நான் கொடுத்தேன். நான் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் கொடுக்கல, அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வந்திருந்தார். அவரோட மூவி ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தார். கேமர் வந்து அன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக வந்திருந்தார். ஸோ ஆனால் வந்து நாங்கள் அன்லக்கியாக வந்து எங்களால் வந்து பார்க்க முடியல. பட் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. நிறைய க்ரௌடு வந்திருந்தாங்க, ப்ரெஸ்காரங்களுமே நிறைய பேர் வந்தாங்க விஜய் சேதுபதி சாரை பார்க்குறதுக்காக. பட் நாங்கள் தான் பார்க்க முடியல. படம் முடிஞ்சு போகும்போது பாப்பாவோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பாப்பாவை பார்த்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு அந்த மூமெண்ட். யாரு குட்டி பாப்பா ஐ இப்படி இப்படி குட்டு குட்டு ஐயோ இன்னொரு அகா உச்ச வா பாப்பா பாப்பா எங்கம்மா பாப்பா இதோ
அவங்க வந்து பாப்பாவை பார்த்தது தான் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. ஸோ பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. தியேட்டரே காலியானதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து போனோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லாஸ்ட்டாக போனது நாங்கள் மட்டும்தான். மூவி எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க. ஒரு டைம் பார்க்கலாம். பட் மற்றவங்க சொன்ன மாதிரி வந்து ரொம்ப அந்தளவுக்கு ஹைப்பு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு மேபி தெரியலாம். பட் நல்லா காமெடியாக போச்சு. நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஒன் டைம் பார்க்கலாம் மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ பாப்பா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பைக் ரைடு. ஏன்னா வந்து வெயில் அந்தளவுக்கு இல்லை, மழையும் பெய்யல, கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் பாப்பா வந்து தூங்கவே இல்லைங்க. பாப்பா ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தாங்க. ஏன்னா சாப்பிட்ல நாங்கள். தாயரா பாப்பாவும் தானியா பாப்பாவும் மட்டும் வீட்டில் சாப்பிட்டாங்க. கர்ட் ரைஸ் தான் சாப்பிட்டு வந்தாங்க. பட் நாங்கள் 2 பேருமே சாப்பிட்ல. மூவி முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லான்ற ஒரு பிளான் தான் இன்றைக்கி. டைமிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஃபுட்டு எங்கே இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ நாங்களுமே வந்து போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் பார்த்து நிறுத்தலாம் தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த மணி தம் பிரியாணி தாங்க வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஹைதராபாத் பிரியாணியை விட எங்களுக்கு வந்து இந்த பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். பட் அன்லக்கியாக எங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து டேபிள் கிடைக்கல இங்கே. ஏன்னா டேபிள் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் மேலே போயிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். ஏன்னா வந்து ஒரு 20 minutes கிட்ட வெயிட் பண்ண சொன்னாங்க. பட் ஆனால் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து செம்ம பசி. 20 minutesக்கு மேலேயே கூட ஆகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகிற வழியில் இந்த அஞ்சப்பர் தாங்க. ஸோ இது வந்து ஃபுட் கோர்ட்டில் தான் இருந்தது, கிரேஸ் ஃபுட் கோர்ட்டில் தான். பட் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இங்கே வரது. இங்கே வந்து ஏதோ திருவிழான்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இங்கே ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். நாங்கள் இங்கே வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3:30. இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து நாங்கள் நிறைய வந்திருக்கோங்க. ஏன்னா கேஎஃப்சிக்காக நிறைய தடவை இங்கே வந்திருக்கோம். பட் ஆனால் அஞ்சப்பர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆம்பியன்ஸ் சொல்லவே வேணாங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க, ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. மெயினாக வந்து நான் சொன்னல திருவிழான்னு ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, இதுதாங்க இந்த பாரம்பரிய திருவிழான்னு போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு அம்மா வந்து அரைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. கூடவே வந்து சந்தனம், குங்குமம், பூ, வளையல் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து வர கெஸ்ட்டுக்காக தான். ஸோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தானியா பாப்பா அதுக்குள்ளே வளையல், பூ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சந்தனமும் வச்சுருந்தாங்க, குங்குமம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே யூனிக்காக இருந்ததுங்க. இது மாதிரி வந்து நான் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து இது மாதிரி வந்து பார்த்தது நான். இங்கே மாட்டிருக்க ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங்லாம் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்ததுங்க. நிறைய மீனிங் இருக்குது அதில். பட் ஆனால் ரீட் பண்ணால் தான் தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. ஆம்பியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நிறைய திங்ஸ் வந்து இவங்க வந்து யூனிக்காக வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பசி எடுத்துடுச்சிங்க. பட் ஆனால் எப்போவுமே வந்து நான் ஃப்ரெஷ்ஷானதாக வந்து நல்லாவே சாப்பிடுவேன். ஸோ மெயினாக வந்து எப்போ பார்த்தாலும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுதான் என் ஃப்ரெஷ்ஷப்பே. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே ஃப்ரெஷ் ஆகிடுவேன். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நான் கீழே வந்து ஃபுட் சாப்பிட வந்துட்டேன். ஸோ இப்போ தான் வினோத் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு புது ட்ரிக்காக ஒன்று பார்த்தேங்க. இந்த தாயம் தான். ஸோ குழந்தைங்க யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா இந்த தாயம் வந்து அவங்க உருட்டி போட்டாங்கன்னா அதில் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு ஜூஸ் கொடுப்பாங்களாம். இது வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்ததுங்க. ஸோ அது எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இவங்க இது மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரியல. பட் மேபி ஃபெஸ்டிவல்னால அவங்க வச்சுருக்கலாம். ஸோ நாங்கள் போட்டோம்னாங்க தாயரா பாப்பாவுக்கு விழலை. ஸோ தானியா வந்து 2 தடவை போட்டாங்க. 2 தடவையுமே வந்து அவளுக்கு வந்து அந்த தாயம் வந்து விழலை. இருந்தாலுமே வந்து அவங்க 2 பாப்பாவுக்குமே வந்து ரோஸ் மில்க் வந்து லாஸ்ட்டில் கொடுத்தாங்க. இந்த கேம் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சாப்பிட வரும்போது. மெயினாக வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுனாங்க. ஸோ நார்மலாக வந்து ஒரு கெஸ்ட்டு ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ண ரொம்பவே வந்து க்ளோஸாக தான் இருந்த மாதிரி. மெயினாக வந்து இந்த மேனேஜர் என்ன சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ரொம்பவே வந்து எங்கள் கூட வந்து நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க. மெயினாக தானியா கூட வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக கூட அவங்கக்கிட்ட வந்து ஒரு 2 கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், எப்படி இருக்கீங்க பேபிஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அவ்வளோ தூரம் அவங்க வந்து ஞாபகம் வச்சுட்டு வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ட்ரீட் பண்ணாங்க எங்களை.
அந்தண்ணா வந்து ஒரு ஃபுட்டை வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இங்கே வந்து அது ரொம்பவே ஃபேவரட்னு சொன்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கனடா குத்தான் கறி பெரட்டல். இந்த நேமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. எனக்கு புரியவே இல்லை. திருப்பி நான் கேட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு மட்டன் இது. ஸோ போன்லெஸ் மட்டனு சூப்பராக இருந்துச்சுங்க. பட் நாங்கள் நம்பவே இல்லை வந்து அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா. பட் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போனாலுமே வந்து அந்த ஃபுட்டு வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம் நாங்கள். ஸோ இதுதான் அது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது போன் இல்லாமல் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கறித்தொக்கு பிரியாணி, நார்மல் பிரியாணி இல்லைங்க. இது வந்து கறித்தொக்கு பிரியாணி அழகாக வந்து மண் பாட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்ததுங்க. மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கணும். தானியா பாப்பாக்காக சிக்கன் லாலிபப் வந்து இதுவுமே வந்து அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ தாயரா பாப்பா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்காக வந்து ஃபுல்கா வாங்கணும். ஏன்னா நாங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ஏதாச்சும் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபுட்டு வந்து பாப்பாவுக்கு கொடுத்தா வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரலான்னு சொல்லிட்டு நான் பாப்பாக்காக வந்து ஃபுல்கா வாங்கினேன். தானியாவும் வந்து ஃபுல்கா தான் சாப்பிட்டாங்க. கொஞ்சமாக பிரியாணி டேஸ்ட் பண்ணாங்க. டேஸ்ட்டு வந்து சொல்லவே வேணாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பசியோடு இருந்தேன் நான். பட் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்ததுங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக நான் சாப்பிட்டேன் நான். ஸோ பாப்பாவும் வந்து ஃபுல்கா சாப்பிட்டாங்க. லாஸ்ட்டாக சொன்ன பாருங்கள் ரோஸ் மில்க் வந்து 2 பாப்பாக்குமே வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து ரோஸ் மில்க் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கொஞ்சமாக ட்ரை பண்ண சூப்பராக இருந்துச்சு. இவங்ககிட்ட வந்து அந்த கேழ்வரகு கூழ்லாம் கூட இருக்குங்க. ஸோ உங்களுக்கு யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா வந்து இவங்க ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் உண்மையாகவே சொல்கிறேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் சோடா குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 1200 தான். ஸோ நான் வந்து ஒரு 2K கிட்ட நான் எதிர்பார்த்தேன் நான். பட் ஆனால் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ அஃபோர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இங்கே வந்து நம்ம ரேட்டு. ஸோ நீங்கள் வந்து பெரிய ஹோட்டல் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரேட் வந்து ரொம்பவே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒன் டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு. ஸோ மெயினாக வந்து இவங்ககிட்ட வந்து பேச மறந்துடாதீங்க. இவங்க பேர் வந்து வேலுசாமி. இவங்க தான் எங்கள் மேனேஜர். ஸோ ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பிஹேவ் பண்ணாங்க எங்ககிட்ட. பாப்பா கிட்டலாம் விடவே இல்லை அவங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து அவங்ககிட்ட பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்ப டைமிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. என்னதான் வந்து நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக ஃபுட் சாப்பிட்டாலுமே வந்து ஜூஸஸ் எல்லாமே குடித்தாலுமே வந்து எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ராம்ஸ் டீ கடையில் டீ குடிக்கணுங்க. ஏன்னா இது வந்து என்னோடய ஃபேவரட் டீ ஸ்பாட். எப்போ வெளியில் போனாலுமே வந்து இங்கே வந்து ஒரு டீ குடிக்காமல் நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன். ஸோ இங்கே டீ குடித்தா மட்டும்தான் வந்து என் மூடுமே வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் யாராச்சும் டீ லவராக இருந்தால் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். என்னோடய ஃபாலோவர்ஸ்க்குமே தெரியும் நான் வந்து ஒரு டீ அடிக்ட் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் vlogs, மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். பாய். See you next video.